இன்னும் 10 நாட்களே உள்ளன. இன்னும் மந்திரத்தை முடிக்க முடியவில்லை. என் உடம்பு பூராவும் முள்களால் குத்துவது போல் உள்ளது. சீக்கிரமாக மந்திரத்தை முடி. நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே தயாராயிடும். அற்புதம், மிக அற்புதம். இதில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அது நீங்க மறக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. மறக்க மாட்டேன். என்னாயிற்று? எப்படி போய் கொண்டிருக்கிறது? மேக்ஸ்வெல் தயாராக இருக்கிறாளா? எதற்காக அவசரப்படுகிறீர்கள்? இன்னும் நான் மூச்சு கூட விடவில்லை. அது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. மதுவை கொண்டு வாருங்கள். ஹேய், உன்னைத்தான். அந்த மதுவை எடுத்துக்கொண்டு வா. சரி. சீக்கிரம் சீக்கிரம் மது கொடுங்கள். என்னால் முடியவில்லை. மெர்லின், மெர்லின், அவனை பிடியுங்கள். மெர்லின், இங்கிருந்து சென்று விடு. அவனை தப்பிக்க விடாதீர்கள். பிடியுங்கள். அவன் தப்பிவிடக்கூடாது. பிடியுங்கள். இப்ப எப்படி இருக்கு? ஏதாவது குடிக்க கொடுக்கவா? இல்ல, வேண்டாம். நான் ஸ்பிரிட் சிஸ்டம்குள்ள போயிருந்தேனா? இன்னும் முழுசா போகல. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். மன்னிச்சிருங்க மேக்ஸ்வெல். நான் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க மேகன், மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. கேட், பரவாயில்ல, விடுங்க. கேட், நீ இவ்வளவு முரட்டுத்தனமா இருக்க கூடாது. எனக்கு உங்களை பிடிக்கல. அவங்க உன்னை பயன்படுத்துறாங்கம்மா. நீ சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாம பேசாத. நான் சோர்வடைந்து விட்டேன். என்ன நடக்கிறது? மெர்லின் வந்துள்ளான். மெர்லினா? ஆமாம். என்ன உளறுகிறாய்? இல்லை, ஒருவேளை நம்மை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கலாம். என்ன மெர்லினா இத்தனை ஆண்டுகள் கழித்தா? அது உனக்கு எப்படி தெரியும்? மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லா? அவன் தப்பி இருப்பான். சரி, வா என்னோட. எங்க போக பார்க்கிற? அவனை பிடிங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மோலே, இதோ நான் வந்துவிட்டேன். தயாராக இரு. மோலே, என்ன வேடிக்கை பார்க்கறீங்க? போய் பிடிங்க. போங்க. சொல்லு ருச்சி, மலைகளை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுக்கு முன்னாடி நீ மலைகளை பார்த்திருக்கியா இல்லையா? பார்த்திருக்கியோ இல்லையோ, ஆனா உனக்கு இந்த ஊர் நிஜமா பிடிக்கும் பாரு.
உங்க அப்பா இல்லாததுதான் வருத்தமா இருக்கு. ப்ளீஸ் அத பத்தி பேசாத. அவர் மட்டும் போகாம இருந்திருந்தா இதெல்லாம் ஆயிருக்குமா? ஓ நோ. ஐயோ, மறுபடியுமா? Merlin. குருவா. இவனுங்களுக்கு வேற நேரமே கிடைக்காத க்ளீன் பண்ண. Evelyn, stop! Oh. மர்லின், கொஞ்சம் விளையாட்டை நிறுத்துகிறாயா? நமக்கு நேரம் இல்லை, சீக்கிரம். நன்றி. உனக்கும் என் நன்றி. நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மோட்ரிடை கண்காணிக்கிறேன். என்ன? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய முயற்சியை நீ கைவிடவில்லையா? எப்படி முடியும்? என் மந்திரம் சக்தி எழுந்து கொண்டிருக்கிறது. டார்க் ஃபோர்ஸ் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் உலகம் அழிந்துவிடும், அபாயம் ஏற்பட்டு விடும். மறுபடியுமா? ஆம், இது ஓயாது. நீ அவர்களை எதிர்ப்பதை கைவிடலாம், ஆனால் நாங்கள் மாட்டோம். சீக்கிரமாக நாம் இங்கிருந்து சென்று விடலாம். சற்று பொருங்கள், ஆடை அணிந்து கொள்கிறேன். வாருங்க, இந்த பக்கம். இங்குதான். அவர்களை லான்ஸ்லாட் பார்த்துக் கொள்வான். ஆனால் உன்னை எப்படி இங்கிருந்து வெளியேற்றுவது? பரவாயில்லை, என்னை நான் பார்த்துக் கொள்வேன். கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். என்னையும் உன்னுடன் அழைத்து செல்வாயா? மன்னித்து விடுங்கள், என் மந்திரம் சக்தி இழந்து கொண்டிருக்கிறது. என்னால் உங்களை அழைத்துச் செல்ல இயலாது. ஆனால் மறுபடியும் நீலவண்ணத்தை பார்க்க மனம் ஆசைப்படுகிறது. நீங்கள் சொல்வது சரிதான். சொல்ல போனால் அந்த மேக்ஸ்வெல்லை இப்படியே விட்டுவிட்டால் அவள் மந்திரத்தை உடைத்து விடுவாள். அதோடு மோட்ரிட் விடுதலையாகி விடுவான். நான் உடனே சென்றாக வேண்டும். ஒரு நிமிடம். என்னவாயிற்று? அது ஆத்தர் எப்படி இருக்கிறார்? அது நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் மந்திரம் உடைந்து விட்டால் மோட்ரிட் அவரை அழித்து விடுவான். ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் போய் பார்க்க வேண்டும். நினைவூட்டியதற்கு நன்றி. வருகிறேன். அவருக்கு என்னுடைய அன்பு. முத்தங்கள். ஓ மெர்லின். மேரி, உனக்கு மெர்லின் ஞாபகம் இருக்கா? ஓ இருக்கு. ஹாய். இவர் என்ன வித்தியாசமா இருக்காரு? பாத்தியா, எதுவுமே மாறல. மறுபடியும் உன்னை வரவேற்கிறேன். இப்ப எப்படி இருக்கீங்கம்மா? பரவாயில்ல. வெளியில என்ன சத்தம்? ஆன்ட்டி மெர்லின் மேல காரை மோதிட்டாங்க. அவர் பேண்டே போடாம ஜாகிங் போயிட்டு இருக்காரு. சரிம்மா, நான் போறேன். பாய்.
அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அந்த மிருகம் பெரியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பலமாகவும் உள்ளது. பலமாகத்தான் இருக்கிறது, ஆனால் மெதுவாக வருகின்றது. ஏன் புஜங்கள் சண்டைக்கு துடிக்கிறது? அது என்ன மிருகம் என்று தெரியும் வரை நாம் சற்று ஒளிந்திருப்போமா? அனைவரையும் தயாராக இருக்க சொல். அழியுங்கள், இந்த மிருகத்தை அழியுங்கள். வாருங்கள், அனைவரும் சேர்த்து கொன்று போடுங்கள். இதை கொன்றுவிடு. கொன்றுவிடு, இதை இப்பொழுதே கொன்றுவிடு. இந்த மிருகம் மிகவும் புத்திசாலி, நிக்காமல் போய்விட்டது. ஆம், நிறுத்து, நிறுத்து. அரசே, அங்கே பாருங்க. அது என்ன? அங்க என்ன நடக்குது? எனக்கு இப்படி தெரியும். ஒருவேளை என்ன? அவங்க நம்மள அட்டாக் பண்ணுவாங்களா? ஒருவேளை இது அந்த பெரிய மிருகத்தின் குட்டியாக கூட இருக்கலாம். ஆம், இருக்கலாம். நம்ம திரும்பி போறது நல்லது. ஓகே. என்னம்மா பண்ற? சீக்கிரம் வண்டியை திருப்பு, திருப்பு, சீக்கிரம். திருப்பிக்கிட்டு தானே இருக்க. அவங்க வர்றதுக்குள்ள போயிடு. போற இருங்க. பிடிச்சாங்கன்னா கடிச்சிருவாங்க போல இருக்கு. சீக்கிரம் இருங்க, வண்டி வேற மக்கார் பண்ணுது. சீக்கிரம். உன்னை நான் மெர்லின், இடம் வசதியா இருக்காடா கண்ணா? ரொம்ப வசதியா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ரிச்சி. ஆனா போக போக பழகிடும். உனக்கு இந்த இடம் பிடிக்கும், என்ன நம்பு. எனக்கு பசிக்குது. எல்லாமே தவறாக இருக்கிறது. இங்கே நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், அங்கே மோட்ரிட் விடுதலையாக துடிக்கின்றார். பிறகு இந்த உலகமே அழிந்துவிடும் அபாயம் இருக்கின்றது. சீக்கிரம் மெர்லின். இந்த உடைகளை கழட்ட என்னால் முடியவில்லை. இதோ வருகிறேன். அந்த மேக்ஸ்வெல்லை எப்படி அழிப்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் என் மந்திரத்தை அழிப்பதில் மும்முரமாக குறியாக இருக்கிறாள்.
அவள் மட்டும் அந்த மந்திரத்தை உடைத்து விட்டால் அப்புறம் இந்த உலகம் என்ன நீ ஆகும்? குழம்புவதை நிறுத்திவிட்டு எதையாவது எடு. முதலில் எல்லாம் பழைய உடைகள் தான். நீங்களும் உங்கள் முட்டாள்தனமான படை வீரர்களும் என்னை கொன்னிருப்பீர்கள். இப்பொழுதும் கொன்று விடுவேன். என்ன நடக்கிறது என்பதை நீ சொல்லாவிட்டால். உங்களுக்கு எதுவரை நினைவிருக்கிறது? எல்லாமே நினைவில் இருக்கிறது. அந்த லான்ஸ்லாட், என் மனைவி குனிவர், பிறகு அந்த மாட்ரெட். மேலும் அந்த பாறை நிலம். நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் அங்கிருந்தீர்கள். மோட்ரிட் நம்மளை அடிபணிய வைத்தான். நமது படை வீரர்கள் ஏராளமானோர் இறந்துவிட்டனர். அவன் நம்மை அழிக்க துணிந்து விட்டான். நாம் அவன் வலையில் மாட்டிக்கொண்டோம். அந்த பாறை நிலத்தின் சக்தி தான் மோட்ரிட்டை நெருங்க விடாமல் தடுத்தது. ஆனால் மோட்ரிட்டின் மந்திரம் அதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அப்படியே பிடித்துக் கொண்டிரு மெர்லின். இல்லை, அவர்கள் வந்து விட்டார்கள். எதற்காக காத்திருக்கிறார்கள்? அவர்களின் தலைவன் நமக்கு யமன். மாட்ரெட், என்ன ஆர்த்தர்? என்ன ஆச்சரியமா இருக்கா? உன்னோட சின்ன மந்திரம் என்ன தடுக்கணும்னு நினைச்சியாடா? போய்விடு மோட்ரிட். இங்கே இருந்தால் நீ அழிந்து விடுவாய். எனக்குள் இருக்கும் சக்தியே! உன்னுடைய மந்திரங்கள் அவனை தடுக்கும் என்று கனவு கண்டேன். ஆனால் எல்லாம் வெறும் கனவாகவே போய்விட்டது. நான் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறேன். ஆம், உன் உயிரை விட. முட்டாளே, இன்னுமா உன் படை வீரர்களை நம்புகிறாய்? உன் காலம் முடிய போகிறது. நீ சாக போகிறாய். குனிவர், சரியாக சொன்னாய். இனி அவள் எனக்கு சொந்தமானவள். இல்லை, மாட்ரிட்டை தடுப்பதற்கு உன்னுடைய சக்தி அனைத்தையும் பயன்படுத்தினாய். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிந்துவிட்டது. அவன் வெற்றி பெற்றான். அற்புதம், அற்புதம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மந்திர சக்தி என்ன அழிச்சிருக்கும். ஆனா இப்ப அழிக்க முடியாது. இது இருக்கும் வரை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. வீரவாளா, உன்னிடம் எப்படி? யாரையும் நம்ப கூடாது என்பது இப்போது உனக்கு புரிந்திருக்கும். உன் ராணியை கேள். உன்னை இரவு நேரங்களில் பக்கத்தில் ராஜா இல்லை என்றால் வெறும் பதவியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ராணியால் என்ன செய்ய முடியும்? லான்ஸ்லாட், உண்மையான படைத்தலைவன் உன் அரசனிடம் நீயே சொல். அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. நான் மோட்ரிடை அழிக்க மறுபடியும் எனது சக்தியை பயன்படுத்தினேன். ஆனால் அவனிடம் வீரவாள் இருந்தது. மெர்லின், எப்படியாவது என்னை காப்பாற்று.
இல்லை, என்னால் முடியவில்லை. இந்த வீரவாளை உன்னால் தோற்கடிக்கவே முடியாது. இல்லை, நான் விட மாட்டேன். எனது அரசருக்காக. பாறை நிலம் உடைந்து விட்டது. அது உடைந்து 1500 வருடங்கள் ஆகிவிட்டன. 1500 வருடங்களா? லான்ஸ்லாட் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் தப்பியிருக்க முடியாது. லான்ஸ்லாட், அவனை பழிவாங்குவேன். என் மனைவியையும் வீரவாளையும் அவனிடம் ஒப்படைத்திருந்தேன். ஆனால் அவன் உங்கள் உயிரை காப்பாற்றினான். என்னால் மோட்ரிடை அழிக்க முடியவில்லை. அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஆனால் லான்ஸ்லாட்டிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அவன் மோட்ரிடை திசை திருப்பினான். அதனால் தான் இப்பொழுது மோட்ரிட் பாதாள உலகத்தில் அடைந்து கிடக்கின்றான். அப்படி என்றால் ராணி? அவளை மோட்ரிட் கைப்பற்றியிருக்கிறான், அடிமையாக. மோட்ரிட் தனது மந்திரத்தால் இந்த உலகத்தில் உள்ள ஒரு விஞ்ஞானியிடம் தொடர்பு கொண்டு வெளியே வர துடித்துக் கொண்டிருக்கின்றான். விஞ்ஞானியா? ஆராய்ச்சி செய்பவள். அவள் பூமியில் இருக்கும் காந்த அதிர்வுகளை ஆராய்ச்சி செய்கிறாள். அங்கிருந்து தான் எனக்கும் சக்தி கிடைக்கிறது. ஏற்கனவே உங்கள் மேல் இருக்கும் மந்திரத்தை அவள் உடைத்தெறிந்து விட்டாள். நாம் அவளை இப்போது தடுக்கவில்லை என்றால் அவள் மோட்ரிட் மீது இருக்கும் மந்திரத்தையும் உடைத்து விடுவாள். ஆயிரத்தி 500 வருடங்களில் ஒன்றுமே மாறவில்லையே. அப்பொழுதே அவனை அழிக்க முடியவில்லை, இப்போது மட்டும் எப்படி முடியும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. நமக்கு அந்த வீரவாள் வேண்டும். அந்த வீரவாள் என்னவாயிற்று? மோட்ரிட் வைத்திருக்கிறான். எப்படி போயிட்டு இருக்கு? இத பாருங்க. வெரி குட், கண்டினியூ பண்ணுங்க. ஓ, ஓ ரோஸ், எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாம் பார்த்துக்கோ. ஓகே. உங்க அம்மா இங்க திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ரிச்சி? அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா ரிச்சி. அவ உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றா. அவளுக்கு ஒரு குடும்பம் வேணும். அவ திரும்பி வந்ததுக்கு நீ அவளை குத்தம் சொல்லக்கூடாது. மனசு உடைஞ்சு போயிருக்காங்களா? அப்ப ஏன் நிலைமை? நான் இங்க வரணும்னு ஆசைப்படலையே. இந்த இடம் எனக்கு பிடிக்கல. ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைப்பாங்க ரிச்சர்ட். அப்படியா? ஆனா எங்க? ஹாய். ஹாய். இந்த லெட்டர்லாம் போஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம கேட்டாங்க. நோ ப்ராப்ளம். 30 ரூபாய் 87 பைசா ஆச்சு. கரெக்டா கொடுத்துருக்கேனா? தேங்க்யூ கேட். இவன் தான் என் மருமகன் ரிச்சி. ஹாய். ஹாய். டஞ்சன் கீப்பரா? இது லேட்டஸ்ட் வீடியோ கேம் தானே? ஆமா. ஆமா, நீ எப்பவும் கேம் தான் விளையாடுவியா? ஆமா. இங்க வேற என்ன பண்றது? ஏன் கூட வா. உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ் தான். எவ்வளவு நாள் இங்க இருப்ப? பர்மனண்டா இங்க தான். எங்க அம்மா இங்க தான் பிறந்தாங்க. சொந்தம்னு சொல்லிக்க இப்போதைக்கு ஆன்ட்டி தான் இருக்காங்க. அடச்சே, என்னாச்சு? அம்மா வேலை பண்றாங்க. என்ன வேலை பண்ணுவாங்க?
அவங்க ஒரு மீடியம். அப்படியா? ஏன் நின்னுட்ட? இதுவும் சரியா இல்லை. இந்த மாதிரி கதவு திறக்கிறது தப்பில்ல. என்ன அப்படி பாக்குற? என்ன? நீயே பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இதெல்லாம்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் லேபுக்கு போயாகணும், எனக்கு நேரம் ஆகுது. நான் சொல்வதை கேள். நீ தயாராக இருக்கிறாயா? இன்று இரவு கதவை திறப்பாயா? இல்ல, எனக்கு தெரியல. ஏன் இவ்வளவு அவசரம்? ஏனென்றால் இதற்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்று இரவே என் படைகள் இந்த கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தே ஆக வேண்டும். நான் முயற்சி பண்றேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. நீ ஆசைப்படும் சக்தி அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்று இரவே நீ கதவை திறந்தாக வேண்டும். நாம இவங்களை தடுத்தாகணும். வா இந்த பக்கம். என்ன பண்ற? நம்ம மேக்ஸ்வெல்ல உடனே தடுத்தாகணும். நீ வரியா இல்லையா? மெதுவாக வா மகனே. கூடிய சீக்கிரத்தில் உனக்கு விடுதலை கிடைக்கும். இன்று இரவு அவள் கதவை திறந்து விட்டால் அனைவருக்கும் சீக்கிரத்தில் விடுதலை கிடைத்துவிடும். தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னை கொள்ளாதீர்கள். நான் என்ன செய்தேன் மகனே? மேக்ஸ்வெல் கதவை திறந்து விடுவாள் அல்லவா? கண்டிப்பாக. அவளை நாம் நம்பலாமா? கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கள். இன்று இரவு இருவரும் வெளியே போகிறார்கள். ஆத்திருக்கும் மேர்லினுக்கும் உடனே செய்தி அனுப்ப வேண்டும். இந்நிலையில் நாம் எதை சொன்னாலும் அரசர் அதை நம்ப மாட்டார். இருக்கலாம். ஒருவேளை நம்பினால் முயற்சி செய்யலாமே. முயற்சி செய்வதில் தவறில்லையே. இன்றிரவு கதவு திறக்கும் போது நாமும் வெளியே செல்லலாம். என்னை நீ முழுவதும் நம்பலாம். வா. நீ அழைத்தால் அந்த மேக்ஸ்வெல் வருவாளா? இல்லை, அவளோட எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அவள் நமக்கு உதவி செய்வாளா என்று தெரியவில்லை. ஏனால் அவள் அவனோடு இருக்கிறாளே. இப்பொழுது என்ன செய்வது? அதிர்ஷ்டத்தை நம்புவோம். குதியுங்கள். அந்த வீரவாள் எங்க இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? அந்த வீரவாளை லான்ஸ்லாட் எங்கு வைத்தானோ அங்குதான் இருக்கிறது. அங்குதான் மோர்ஜிடும் இருக்கிறான். அவனோ மோர்ஜிடோ அதை எடுக்க இயலாது. உங்களால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். காரணம், அந்த வீரவாள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. கவேன், நான் திரும்பி வரும் வரை உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டுமா? அந்த வீரவாள் இல்லாவிட்டால் என்னால் மாட்ரிடை தடுக்க இயலாது. அது ஒன்றுதான் நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதே.
வேறு வழியே கிடையாதா? இல்லை அரசே. மன்னர் பாதுகாப்பாக சென்றிருப்பாரா? நிச்சயமாக அவர் வெற்றியுடன் திரும்பி வருவார். வாருங்கள். மர்லின், Morning, Miss Maxwell. நாம எங்க இருக்கோம்? இது மேக்ஸ்வெல்லோட லேப். இந்த ஸ்டேஜ் அடுத்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நீங்க நினைக்கிற மாதிரியே அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம். யா ரைட். இவர் இங்க என்ன பண்றாரு? தெரியலையே. இவர் யாரையாவது ஃபாலோ பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவரை நம்ம நம்பலான்னு நினைக்கிறேன். அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அவர் மேக்ஸ்வெலுக்கு வேலை செய்யறதா இருந்தா இந்த மாதிரி பயந்து போக வேண்டியது இல்லையே. சீக்கிரம் வா. இந்த பக்கம். அதோ பாரு மேக்ஸ்வெல். அது என்னது? ஓகே ஷெரின், ரெடி. மை காட், இது வேலை செய்யுது. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவனை தடுத்து நிறுத்துங்க. அவனை பிடிங்க. அவன் என்ன பண்றான்? தடுத்து நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? என்ன? நாம போய் உதவலாம். சீக்கிரம் வா. பயராது பாத்துக்கோங்க. அந்தால பிடிங்க. இத வச்சு அவங்களை தடுக்கலாம். அதை திருப்பு. அந்தால பிடிங்க. அந்த பசங்களை பிடிங்க. எல்லாத்தையும் பாழாக்குறாங்க.
உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னோட சக்தி பல மடங்கு பெருகிவிட்டன. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். குட்டி பிசாசுகளை என்ன செய்கிறீர்கள்? வா, அவனை பிடியுங்கள். கதவை பாதுகாக்க வேண்டும். தாமதப்படுத்தாதே, நீ சென்று விடு. வாழ்த்துக்கள். அவங்களை தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரமா தடுங்க. சீக்கிரம் வாருங்க, இங்கிருந்து போய்விடலாம். வாருங்க, அவங்களை பிடிங்க. சீக்கிரம் தடுத்து நிறுத்துங்க. சீக்கிரம் சீக்கிரம், நேரமில்லை. வாருங்கள். அற்புதம், மிக அற்புதம். வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். தவறு செய்து விட்டாய். அப்படியா? நீயே பார்த்தாயே, குனிவர் சென்று விட்டார். விடமாட்டோம். அங்கே பார். அது அவன் மந்திர சக்தி வலுவிழந்து விட்டது. அவனால் கதவை முழுமையாக அடைக்க முடியவில்லை. அன்பு தாயே, இப்போது உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கடவுளே, சுதந்திரமாக இருப்பது எவ்வளவு சுகமாக உள்ளது. சுத்தமான நீரை பெருக முடிகிறது, காற்றை அனுபவிக்க முடியும். இந்த மரங்களை பாருங்கள், எவ்வளவு பசுமையாக உள்ளது. அதுவும் அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு அருமையாக உள்ளது. மோட்ரிட் வெளியே வந்து விட்டால் இந்த பசுமை நீடிக்காது. அப்படின்னா அவனை வெளியே வரவிடாம நம்ம தடுக்கணும். எப்படி? எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆத்திற்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் இங்கு இல்லை. இல்லையா? இல்லை, வீரவாளை எடுக்க சென்றுள்ளார். என்ன சொல்கிறாய்? நான் அங்கிருந்து தப்பித்து வந்திருக்கிறேன். அவர் மறுபடியும் அங்கு சென்றிருக்கிறாரா? இன்னைக்கு அடிச்ச மாதிரி தண்ணியால் அடிச்சா மோட்ரிட் தடுக்கப்படுவான்ல? இது சிறு பிள்ளைகள் விளையாட்டு அல்ல. இத பாரு மார்லேன். கூறு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். நீங்க மேக்ஸ்வெல் பார்க்கணும்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லை, நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். நிறைய பேர் என்னை தப்பாகவே நினைக்கிறார்கள். கெடுதல் எதுவும் நடக்கவில்லையே. சரி, இருள் அதிகமாகிவிட்டது. நீங்கள் இருவரும் சென்று ஓய்விடுங்கள். இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று காலையில் யோசிப்போம். வாருங்கள். கவலைப்படாத, உங்க அம்மா நிச்சயமா சரியா இருப்பாங்க. மேக்ஸ்வெல்லும் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கறேன். பாய். குட் நைட்.
ஹலோ ஆண்டி. ரிச்சர்ட், எங்க போயிட்டு வர? ஒன்றும் இல்லை, சும்மா ஊர் சுற்றிட்டு வரேன். நீங்கள் சொன்னது சரிதான், இந்த ஊர் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை. குட் நைட். என்னாச்சு இவனுக்கு? யாருக்கு தெரியும்? அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அம்மா, நான் என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியும்ல? என்னை தோற்க வைத்து விடாதே. ஆகட்டும், சீக்கிரமாக ஆகட்டும். உன் ஆத்மா உன்னை விட்டு நீங்கட்டும். இந்தா இதை குடி. நன்றி. சீக்கிரம் வந்து விடுகிறேன். எட்மண்ட்,
அம்மா அம்மா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. வா, நான் சொல்றேன்ல, வா. வான்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். யார் நீங்க? கேட். கேட், என்ன ஒரே அலறல் சத்தம்? எங்க இருந்து? என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க, விடுங்க. அச்சச்சோ, கேட். என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன காப்பாத்துங்க. உனக்கு என்ன வேணும்? நீங்க எனக்கு உதவி செய்யணும். முடியாது. முடியாது, முடியாது. அருமை நண்பர்களே, முடியாதுன்னு யாரு சொன்னாலும் அவங்க எனக்கு பிடிக்காது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்? அருமையான கேள்வி கேட்டுட்ட, ரொம்ப அருமையான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப மோசமானவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். உங்களுக்கு உதவி செய்ய போறேன், தெரிஞ்சுதா? நம்பலையா? சரி, பரவாயில்ல. நான் இப்படி சொல்றேன், நீங்க பெரியவங்களுக்கு எப்பவும் மரியாதை கொடுத்தே ஆகணும். சரி, இப்படி சொன்னாலும் கேட்கவில்லை என்றால் நான் இனிமே என்ன செய்ய முடியும்? பயமுறுத்தவா? உங்களை கைது செய்து விடுவேன், கொடுமைப்படுத்துவேன். பயமுறுத்தியவுடன் உங்கள் முகத்தில் ஒரு பயம் தெரிகிறது. உன்னால எங்களை கட்டுப்படுத்த முடியாது. என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? எனக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. எனக்கு உதவி செய்தால் உங்களுக்கு பெரும் நன்மைகள் வரும், இல்லை என்றால் பல தீமைகளை சந்திக்க வேண்டியது வரும். புரியுதா? அங்கே வருவது யார் என்று தெரிகிறதா? அம்மா, அம்மா. இப்போது என்ன சொல்கிறாய்? உங்க அம்மாவை கொண்டுடவா? எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாது, விட்டு. என்ன காப்பாத்து ரிச்சி ப்ளீஸ். ரிச்சி, என்னை காப்பாற்று ப்ளீஸ். அவங்களை விட்டுடு. இப்போது உன் தாயின் உயிர் எனக்கு மட்டும் சொந்தம். இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? ரொம்ப கஷ்டமான வேலை உனக்கு கொடுக்க மாட்டேன். ரொம்ப சுலபமான வேலை, என் எதிரியை கொல்லணும், அவ்வளவுதான். இந்த என்ன இது? உனக்கு புரியுமா தெரியல, இது ஒரு இர்ரெகுலர் மேக்னெட்டிக் பல்ஸ் ரிச்சி. இந்த இடத்துல பிரஸ் பண்ணி இந்த பட்டன் இப்படி பிரஸ் பண்ணணும். பூமியோட காந்த வளைவுக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி வேவ் இது ரிலீஸ் பண்ணும். ஜாக்கிரதையா யூஸ் பண்ணு. ஜாக்கிரதை, இது பூகம்பத்தை வரவழைக்கும். சரி, இது எதுக்கு? சொல்றேன். மர்லின் ஒரு பெரிய மந்திரத்தை உபயோகப்படுத்துற வரைக்கும் காத்துரு.
அந்த நேரத்துல இதை அவன் மேல செலுத்து. எந்த அற்புத மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து அவனுக்கு பவர் கிடைக்குதோ இதனால வர அலைகள்ல இருந்து அந்த பவர் போயிடும். அவன் மந்திரம் அவனை அழிச்சிடும். அப்புறம் போஃப் மேர்லின் புகைய மாறிடுவான். ஆனா அது அவ்வளவு சுலபம்னா நீயே அதை யூஸ் பண்ணலாம்ல. நான் ஒன்றும் கொலகரி இல்லையே. ஒருவேளை இந்த பையன் அதை மாடரேட் மேலேயே செலுத்திட்டா நீ என்ன பண்ணுவ? ஓ, அவங்க அம்மா உயிர் மேல அவனுக்கு ஆசை இருந்தா அவன் அப்படி பண்ண மாட்டான் என்ன? நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். நம்பிக்கை துரோகியே, என்னை முதுகில் குத்தக்கூட உனக்கு தைரியம் இல்லை. நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை, காதலித்தேன், அவ்வளவுதான். நான் உன்னை நம்பினேன். நீ என்னுடைய நண்பன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பா? உனக்கா? ஆம், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை கொல்லப் போகிறேன், கண்டு துண்டமாக வெட்டப் போகிறேன். அப்படி செய்தால் வீரவாளை உங்களால் நெருங்க முடியாது. வேண்டாம். நம்பிக்கை துரோகி, என்ன ஆனாலும் சரி, இன்று நான் உன்னை உயிரோடு விழப்போவதில்லை. உங்களுக்கு என் உதவி தேவை. உங்களுக்கு நான் தேவை. வேண்டாம். ஆர்த்தர், அவசரப்படாதீர்கள். தாக்குவதை நிறுத்துங்கள். இன்னும் அவள் உன்னை விரும்புகிறாளா? இல்லை. அதுவே எனக்கு போதும். நிறுத்துங்கள். உங்கள் குறி தவறிவிட்டது. இத்தனை பெண்களா? இங்க இருக்கிறாயா? உண்மையாகவே உன்னை மறந்து விட்டாளா? எல்லோரும் நம்மை வளைத்து விட்டார்கள், சமாளிக்க வேண்டும். அவர்களை பிடியுங்கள். இவர்கள் உன்னுடைய ஆட்கள் இல்லையா? உங்களுக்கு அவ்வாறு தோன்றுகிறதா? நாம் மாட்டிக்கொண்டோம். நாம் இதை தாண்டி விடலாம். அது சாத்தியமே இல்லை. தைரியம் இல்லையா உங்களுக்கு? இருக்கிறது. சரி, தயாராக இருங்கள். முதலில் நீங்கள். நான் உனது அரசன். எனக்கு தெரியும். ஆட்கள் வந்து விட்டார்கள். மாட்ரேட்! 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 ஆர்த்தர் வந்து விட்டான். என்ன?
ஆர்தர் வந்து விட்டான். எனக்கு தெரியும் தாயே. அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் சுற்றி பாருங்கள். இங்கு இருக்கும் எனது படைபலத்தை தாண்டி அவனால் உள்ளே வர முடியுமா சொல்லுங்கள். ஆனால் அவனுக்கு வாள் கிடைத்து விட்டது. நான் சொல்வது உங்கள் காதில் விழவில்லையா? அவனை பற்றி எனக்கு எப்போதும் கவலை இல்லை. இதையும் மீறி அவன் உள்ளே வந்தால் அவன் தான் மாண்டு போவான். அவனை பார்த்து பயப்பட நான் கோழை அல்ல. பொங்கல் வெளியே பொங்கல். என் திட்டம் சரியாக செயல்படுகிறது. விரைவில் நான் விடுதலை பெறுவேன். ஆம், முதலில் நாம் அந்த மேர்லினை அழிக்க வேண்டும். நிச்சயமாக. ஏன் இப்படி செய்தாய் மெர்லின்? என்னால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியவில்லை. நான் என்ன செய்தேன் உன்னை? நீ மிகவும் குழம்பி போயிருக்கிறாய். எத்தனை முறை நான் இதை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஆர்தர் பொறுப்பை என்னிடம் விட்டு சென்றிருக்கிறார், உங்களிடம் இல்லை. ஆனால் நான் ராணி. வெறும் பேருக்காக. தயவு செய்து இருவரும் சண்டை போடுவதை நிறுத்துங்கள். நான் மோட்ரிடை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யறது? எனக்கு தெரியாது. ஆனா இது யார் கண்ணிலையும் படாம பாத்துக்கணும். இது எப்போ பயன்படுத்துறதுன்னு யோசிக்கணும். சரி வா. ஆர்தரிடம் வீரவாள் கிடைக்கும் வரை மோட்ரிட் பேசாமல் இருக்க மாட்டான். மேக்ஸ்வெல்லை நாம் தடுத்தாக வேண்டும் இப்போதே. மர்லின், யார் இவர்? வாருங்கள் வாருங்கள். மோட்ரிட் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கைதிகளா கூட்டிட்டு போயிட்டான். நான் அறிவேன். நாம் அவனை எப்படியாவது தடுக்க வேண்டும். நீங்கள் உதவ போகிறீர்களா? இல்லை, நாங்களும் இந்த குழந்தைகளும் பார்த்துக் கொள்கிறோம். சரி சரி. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாறை நிலத்துக்கு. காட்டி கொடுப்பவனே, என்ன செய்கிறார்? கவலைப்படாதே, சரியாகிவிடும். என்னவாயிற்று? நான் முட்டாள்தனமாக இருந்து விட்டேன் மெர்லின். மர்டர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்று நான் நினைக்கவில்லை. நான் எனது புத்தி இழந்து விட்டேன். நான் உங்களுடன் இருக்கிறேன். ராணியை காப்பாற்ற முடியுமா? கவலைப்படாதீர்கள், ஒன்றுமாகாது. இவர்களை அரச மரியாதையுடன் புதையுங்கள். நான் கொலை செய்தது மர்டர் அனுப்பிய தீய சக்திகளை மட்டும்தான், நமது ஆட்களை அல்ல. நமது அரசரின் வெற்றிக்காக நமது எதிரி யார் என்று நமக்கு தெரியும். அவனை அழிக்கும் வரை நாம் ஓய மாட்டோம். ஓகே, வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்க. ஆமா, ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது? எல்லாம் நல்லபடியா தானே போகுது. கூடி சீக்கிரம் மோட்ரிட் விடுதலை ஆயிடுவாரு. மர்லின் இறந்து போயிடுவாரு. நீ சொல்றது நிஜமா? அவன் விடுதலை ஆக போறதுனால உனக்கு என்ன பலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னு சொல்ல உனதான் கேக்குறேன். எங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு. நான் ஒரு சயின்டிஸ்ட். மோட்ரிட் என்னோட ஆராய்ச்சிக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன உதவி கேட்டாலும் செய்வாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் தலை சிறந்த சயின்டிஸ்டா இருப்பேன். என்னை எதிர்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. மாட்ரேட் வார்த்தையை காப்பாத்துவான்னு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஒரு நாள் உன்னோட சயின்ஸ் அவனுக்கு எதிராக மாறிடும், அவனுக்கு பயம் இருக்காதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. காணவில்லையே. எங்கே போயிற்று? எங்கே போயிற்று?
சீக்கிரம் சீக்கிரம், அது எனக்கு கிடைக்க வேண்டும். எங்கே வைத்தேன், எங்கே வைத்தேன், எங்கே வைத்தேன்? பொழுதும் இப்படித்தான். தேவைப்படும் போது எதுவுமே கிடைப்பதில்லை. என்ன? நான் என்ன சொன்னேன் என்றால், தேடும் போது எனக்கு எதுவும். சாரி, எனக்கு கேட்டுச்சு. அது ரொம்ப முக்கியமான பொருளா? முக்கியமான பொருளா? ஓ, அழகான கேள்வி. உலகத்தில் எது முக்கியமான பொருள் என்றால், சூழ்நிலையை பொறுத்துதான் எது முக்கியமான பொருள் என்று தீர்மானிக்க முடியும். தண்ணீரில் மூழ்கும் போது ஒருவனுக்கு காற்று முக்கியம், வெளியே இருக்கும் மீனுக்கு தண்ணீர் முக்கியம். நீ நல்ல கேள்வி கேட்டாய். பிறகு நான் உங்களுக்கு உதவலாமா? என்ன உதவி? நீங்க என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க, நானும் அதை தேடுறேன். இல்லை இல்லை இல்லை, தேவையில்லை, பரவாயில்லை. நானே எனது பொருளை தேடிக்கொள்கிறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமாக உள்ளது என்று யோசிக்கிறேன். குறுகியதாகவும் உள்ளது. குறுகியதுன்னா? ஆத்தர் மன்னனாக இருந்தபோது எனக்கு இருந்த நண்பர்களை பற்றி யோசிக்கிறேன். அவர்களுடைய கனவுகள், நம்பிக்கை, குழந்தைகள் இவை அனைத்தும் ஒரு சில ஆண்டுகளிலே பஸ்மமாகிவிட்டது. அவரு லான்ஸ்லாட் மேல ரொம்ப கோவமா இருக்காராமே. லான்ஸ்லாட்டை பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரது கோவம் நியாயமானது. ரிச்சியை பாத்தீங்களா? மெர்லினுடன் மெர்லினின் வீட்டிற்கு சென்றிருக்கிறான் ஏதோ ஒன்றை எடுக்க. அவன் கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்கிறான். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். கேட், நான் சொன்னதை யோசித்து பார். வாழ்க்கை குறுகியது, அதை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்து. எங்கு வைத்தேன்? அதை எங்கு வைத்தேன்? மறந்து விட்டேனே. ஆஹா, கிடைக்கவில்லையே. எங்கு வைத்தேன்? இது என்ன மேஜிக்கா? என்ன? உங்க குச்சி அது பிரகாசிக்குது. ஏதாவது மந்திரம் சொல்றீங்களா? நீங்க சொல்றது பெரிய மந்திரமா? அது சக்தி வாய்ந்ததா இருக்குமா? ஒவ்வொரு மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்ததுதான். அது சொல்பவரை பொறுத்து, தேவையை பொறுத்து சக்தி வாய்ந்ததாகிறது. எங்கு வைத்தேன், எங்கு வைத்தேன் என்று ஞாபகம் வரவில்லையே. ஆஹா, எங்கு வைத்தேன்? காணவில்லையே. அதை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். வேண்டும் வேண்டும். கிடைத்து விட்டது. இவ்வளவுதானா? வெறும் பைப்பா? இதைத்தான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தீங்களா? நான் இதை வைத்துக் கொள்வேன், ஆனால் இதை பிடிக்க மாட்டேன். இது என்னை நானே சோதித்துக் கொள்வதற்காக. ஆனால் இதுவரை பிடித்ததில்லை. ஆனால் நாளை ஒரு புதிய நாள், ஒரு புதிய பரீட்சை. உன்னை போல வேறுச்சி, எனக்கும் வேறு வழியில்லை என்ற நிலை வரும். ஆனால் ஒன்று, நாம் எப்பொழுதும் நல்ல வழியைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உள்ளதா இருக்கீங்களா? செல்வோமா? அச்சச்சோ, இவர் கண்டுபிடிச்சிட்டாரே. உள்ளே வா. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சாரு? இத பத்தி அவருக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியும்? நாம் செல்லலாமா? அதான் மேக்ஸ்வெல் அங்க இருக்காங்க. சார், நீங்க சொன்னபடி நாங்க எல்லாத்தையும் தயார்படுத்திட்டோம். சயின்ஸ்க்கு இது ஒரு மிக சிறந்த நாள். இது ஒரு மிகச்சிறந்த இரவு.
அடுத்த 1 மணி நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸ்வெல். ஏன்னா மாடரேட் வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரையும் விட்டு வைக்க போறதில்ல, அது நிச்சயம். அதுவும் கற்பனை. ஏன்னா நான் அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன், என்னதும் பண்ண மாட்டாரு. லெவல் எப்படி இருக்கு? சரியா இருக்குல்ல? அந்த பக்கம் சரி பண்ணுங்க. எல்லாரும் ரெடியா இருங்க. வாங்க. முன்ன போகாதீங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க. நாம சரியான நேரத்தை நெருங்கிட்டோம். மாடரேட், அதோ பார், அது வேலை செய்கிறது. உன் மந்திரம் வேலை செய்கிறது. அனைவரும் தயாராக இருங்கள். நாம் வெளியே வந்து விட்டோம். சக்தியே, எனது சக்தியே, அம் கிரிம் பிரம் கிரியாபா. இந்த தடவை ஒன்ன ஜெயிக்க விட மாட்டேன். தாக்குங்க. இந்த முறை உன்னுடைய மந்திர சக்தி வேலை செய்யாது. என்னால் முடியவில்லை மகனே. அதற்குள் உங்களுக்கு என்ன அவசரம்? எல்லாம் தயாராக இருக்கிறது மோலே. நல்லது, மிக நல்லது.
லான்ஸ்லாட், அதோ அனைவரும் செல்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். வேண்டாம், அவசரப்படாதீர்கள். நாம் மாட்டிக்கொள்வோம். என்னை நம்பு. நம்மால் முடியுமா? முடியும். இப்போது விட்டால் மிகவும் கடினம். சரி. இந்த முறை நீ அழிந்து விடுவாய் மோட்ரே. உன்னால் எழுந்திருக்கவே முடியாது. நான் மோட்ரிடை பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அந்த கதவு வழியாக யாரும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தயாரா? கிளம்பு. நீங்கள் அந்த வாளை எடுங்க. செல்லுங்கள். நாம ஏதாவது செஞ்சாகணும். இப்ப என்ன செய்யலாம்? செல்லுங்கள். அந்த வாளை எடுங்கள் சீக்கிரம். அப்படி என்றால் நீ சீக்கிரம் நில்லு. அருகில் வராதே. ரிச்சை சென்று விடு. திரும்பி வா. வாய் மூடு. முதலில் நிறுத்து. உன்ன மாதிரி சின்ன பையனை நம்பி கொடுத்தது ஏன் தப்பு? நீ போ, நான் பிடிச்சுக்கிறேன். விடு. விடு. ஏய். நான் உன் தாயை கொல்லப் போகிறேன். அவன் தாயின் தலையை துண்டியுங்கள். ரிச்சர்ட், என்னை காப்பாத்து. உன்னை நான் விட மாட்டேன். நீ சாக போற. நீ இப்போ என் எதிரிய கொல்லணும். இல்ல உன் தாயை நான் கொன்னுடுவேன். அரசே, அந்த வாளை எடுங்கள். குனிவர். ரிச்சை வந்து. அந்த வீரவாளை என்கிட்ட கூட இல்லாத பொம்பளை செத்துருவா. இந்தா எடுத்துக்கொள். தாயே, மகனே, என்னை மன்னித்து விடு.
எல்லாம் தயாராக உள்ளது. உங்க படைகளோட நீங்க அங்க போய் தான் ஆகணுமா? நாங்கள் காலத்தை கடந்து வந்தவர்கள் ரிச்சி. நாங்கள் இங்கே தங்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த உலகில் இன்னும் நாங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ உள்ளது. மண்டியிடு. வாழ்க வளர்க சர் ரிச்சர்ட். இளமையான கடைசியான என் படைகளின் வீர தளபதி. அற்புதம் இளைஞனே, அசத்தி விட்டாய். கேட், இது இவருடையது. என் திருமண மோதிரம். உனது வருங்கால கணவர் இதை அணிய வேண்டும். தேங்க்யூ. நீங்க போய் தான் ஆகணுமா? வேறு வழி இல்லை. நான் போய்த்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் மகாராணி. நான் அரசனுக்கு சொந்தமானவன். எப்பொழுதும் அப்படித்தான். என்றும் நீங்கள் எனது இதய ராணி. அரசே, இங்கேயே தங்கிவிடுவது என்று இன்னும் பிடிவாதமாக இருக்கிறாயா? நிச்சயமாக. 1500 வருடங்களாக இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு போதவில்லை. நான் இல்லாமல் நீங்கள் அங்கு தனியாக வருத்தப்படக்கூடாது. சென்று வாருங்கள் அரசே. நல்வாழ்த்துக்கள். நேரம் நெருங்கிவிட்டது. இங்கிருந்து செல்லலாம். கவலைப்படாதே. அங்கே உனக்கு ஒரு சொர்க்கத்தை காட்டுகிறேன். வீரவாள் வாழ்க.